படம் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. இந்த படத்துல இவ்வளவு சங்கதி இருக்குமான்ற நினைச்சே பார்க்கல. என்னடா இட்லி கடை அப்படி இப்படின்னு, ஏன்னா ஜெர்சி பசங்க அப்படிதான் இருந்தாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் வந்து ஒர்த் வாட்சிங் சொல்ல முடியும். எமோஷனல் பயங்கரமா கனெக்ட் ஆகுது. தனுஷ் படத்துல என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் இதுல இல்ல. ஓகேங்களா, இதெல்லாம் வித்தியாசமா இருந்தால எனக்கெல்லாம் ஒரு நல்ல படத்தை கொடுத்தாப்ல. ஜென்சி பசங்க கண்டிப்பா கனெக்ட் ஆகாது. ஆனா 2K கிட்ஸ், 80 கிட்ஸ், 80s கிட்ஸ், 90s கிட்ஸ் எல்லாம் சூப்பரா கனெக்ட் ஆகும். ஒரு அருமையா இருக்கு. ஒரு இலைய வச்சுட்டு 2 இட்லி வச்சு அதுல ஆவி பறக்குது. ஒரு தண்ணி சாம்பாரத்தை ஊத்தி பிணையும் போது அந்த ஃபீல் வந்துச்சுன்னா நீங்க பாத்துங்க, டைரக்ஷன்லயும் ஜெயிச்சிட்டாரு. ராஜ்கிரன்லாம் ஒண்ணுமே பண்ணலாங்க படத்துல. வழக்கம் போல உட்காந்துட்டு ஒரு பட்டையை போட்டு ஒரு கண்ணாடி போட்டுட்டு அப்படியே பாக்குறாப்புல பையனை. அப்பயே நம்ம கண்ணுல சொட்டு சொட்டா தண்ணி வாழ்ற அப்பனையும் அம்மாவையும் மதிக்காம சுத்திக்கிட்டு தர்றீங்க. செத்தவனை பார்த்தா அப்பா அம்மான்னு கதறீங்க. வாழும் போதே அவங்கள வந்து தெய்வம் மாதிரி நினைச்சு அவங்க சொல் பேச்சு கேட்டு நடங்கினாங்கிற ஒரு ஒற்றை வரியை வச்சுதான் இந்த படத்தையே பண்ணிருக்காப்ல. தலைவன் தலைவர் அளவுக்கு இல்ல, சிற்றம்பல அளவுக்கு இல்ல. ஆனா இந்த படம் வேற ஜானர்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வர்றாங்க.